தனுசு ராசி நேயர்களே வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெளிவேளையிலே நீங்கள் அதிக நேரத்தை செலவிட வேண்டி இருக்குங்க. நீங்கள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இருந்தாலும் சூழ்நிலை உங்களை அப்படி விடாதுங்க. யாராவது ஒருத்தர் உங்களுடைய தொடர்பில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அடுத்த பிரச்சனை வருங்க. இருந்தாலும் நீங்கள் அதை சுலபமாக அந்த பிரச்சனையை தீர்த்துருவீங்க. அதிகமான பொறுப்புகளும் இந்த மாதம் இருக்குங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பொறுப்புகள் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக அதை சமாளித்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிப்பீங்க. மேடு பள்ளம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அது போல தான் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வர்றதுங்கிறது இயல்பு தான். சேமித்து வச்ச பணமெல்லாம் சில நேரத்தில் எதிர்பாராமல் செலவாக வரும். நீங்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துப்பீங்க. அடுத்தவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான ஆலோசனையை கொடுப்பீங்க. உங்களுடைய ஆலோசனை சரியாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு முடிவெடுப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா மன சங்கடம், போட்டி மனப்பான்மை, சொத்து பிரச்சனை, கோபத்தால் பிரிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாங்க. அவங்களையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தனித்தனியாக கூப்பிட்டு பேசி அந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க. உங்களை சமரச திலகம்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் பணவரவு இந்த மாதம் இல்லை அப்படின்னாலும் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்குங்க. தேவையான அளவுக்கு வசதிகள் இருக்க தான் செய்யுங்க. உறவுகளில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பிரிஞ்சு போனவங்க தன்னுடைய தப்பை உணர்ந்து மீண்டும் உங்கள் கூட சேர்ந்துப்பாங்க. பகையாக இருந்தவங்களும் நட்பாக மாறுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் அமைதி திருப்தி தரக்கூடிய மாதமாக தான் இது உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய மனப்போக்கும் சமரச குணமும் உங்களுக்கு நல்ல பேரையும் மரியாதையும் வாங்கி தருங்க. நன்றி, வணக்கம்.